அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காணொளி எது சம்மந்தமாக அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து ஆள் சேர்ப்பு பிரிவு அதிலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் 71 2025 6/4/2025 அன்று வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்ஸ் தான். பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர்ஸ் ஜெனரல், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர்ஸ், பர்சனல் கிளர்க் டு த டெப்டி ரெஜிஸ்டர்ஸ். இந்த 4 போஸ்டிங்ஸ்க்கான மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மார்க் ஸ்கில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்றத நம்ம மீண்டும் சொல்கிறோம். பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரெஜிஸ்டர்ஸ் ஜெனரல், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர்ஸ், பர்சனல் கிளர்க் டு த டெப்டி ரெஜிஸ்டர்ஸ். இதற்கான அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மார்க்கு கொடுத்துருக்காங்க. நாம் ஏற்கனவே பல மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடியது 116லிருந்து 171 வரை உள்ள மசால்ஜி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், நகல் பிரிவு உதவியாளர் போன்ற அந்த பணிக்கான ஃபைனல் ரிசல்ட் நம்ம அனைவரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். மேலும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுக்கப்புறம் வந்தது 72 and 73. அலுவலக உதவியாளர், ரூம் பாய், சோப்தார் போன்ற பணிகளுக்கான ஸ்கில் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எத்தனை நபர்கள் 1:5 ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்க அப்படின்றதும் இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ 71 நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மார்க் வந்திருக்கு. மொத்தம் 350 நபர்களுக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மார்க் வந்திருக்கு. ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 72 and 73க்கான முதல் கட்ட கலந்தாய்வு அப்படின்றது முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நேர்காணல் தான். ஸோ 71ஓட ஸ்கில் டெஸ்ட்டு மார்க் வந்துடுச்சு. ஸோ அடுத்து 72 and 73க்கான அப்டேட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? May 10க்குள்ளே நம்ம ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை இந்த 2 எக்ஸாமினேஷன் தொடர்பாக எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் 72 மற்றும் 73க்காக நம்ம சேனலில் காணொளி கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன்ஸ் 116லிருந்து 171 வரை இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், ஒவ்வொரு ஜோன்லேயும் எத்தனை போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல் வீடியோவும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 351 நபர்களுக்கான அந்த மார்க்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் நபர் பார்த்திங்கன்னா 25/71/00 11/002. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்லேயும் ஆப்சண்ட்டு, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் மார்க்ஸு, அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் அவங்க ஆப்சண்டிஸ் ஆகிருக்காங்க. அடுத்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இதில் பிஏஜி அப்படின்றது பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ். ஓகேங்களா? அடுத்து பிசிடிஆர்னு இருக்குது பாருங்கள். பிசிடிஆர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா பர்சனல் கிளர்க் டு த டெப்டி ரெஜிஸ்டர்ஸ். அடுத்து பிஏஆர், பிசிடிஆர், இது 2 போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்கல்ல. இது பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரெஜிஸ்டர்ஸ், பர்சனல் கிளர்க் டு த டெப்டி ரெஜிஸ்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 25/71/00 11/010 65 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க இங்கிலீஷில். அதே மாதிரி அடுத்ததுலேயும் 65, அடுத்ததில் 65. ஓகேங்களா? தமிழ் டைப் ரைட்டிங்கில் 10 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்த நம்பர் 25/71/00 11/011 இங்கிலீஷ் ஷார்ட்கனில் 50 மதிப்பெண், அடுத்ததுலேயும் 50 மதிப்பெண், அடுத்ததில் தமிழ் ஷார்ட்கனில் 0 மதிப்பெண், தமிழ் டைப் ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா 7 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 25/71/00 11/012 இங்கிலீஷில் 15, அடுத்ததுலேயும் 15, அடுத்ததில் 55, தமிழ் டைப் ரைட்டிங்கில் 2 மதிப்பெண். அடுத்து 25/71/00 11/013. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டில் 60, அடுத்ததுலேயும் 60, அடுத்ததில் 65, அடுத்ததில் 17. நம்ம ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டோட அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மதிப்பெண்ணை விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 25/71/00 11/014 55, 55, 65, 17. அடுத்த நம்பர் 25/71/00 11/016. ஓகேங்களா? 70, 70, 70, 20. 8வது நபர் பார்த்திங்கன்னா 4 டெஸ்ட்லேயுமே ஆப்சண்டிஸ் ஆகிருக்காங்க. அடுத்த நம்பர் 9வது நபர் பார்த்திங்கன்னா 25/71/00 11/027 இங்கிலீஷ் ஷார்ட்கன் மார்க்ஸ் 35. அடுத்ததில் 35 தமிழ் ஷார்ட்கனில் ஆப்சண்டிஸ் ஆகிருக்காங்க.
தமிழ் டைப்ரைட்டிங் 20 மார்க்கில் 14 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 25-71-00 110 33, அதாவது 1103. முதல்ல 45 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்ததில் 45 மதிப்பெண், அடுத்ததில் 60 மதிப்பெண். தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 17 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 20க்கு 17 மதிப்பெண். அடுத்து 11வது நம்பர் 25-71-00 11-0-35. இந்த நம்பர் வந்து ஆப்ஷன் டிஸ் ஆகிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25-71-00 110 37, லாஸ்ட் நம்பர் 110 37. 40 40 45 12, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து 25-71-00 110 40, 45 45 50, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 11 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து 25-71-00 110 41, 55 55 70, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 0 மதிப்பெண். அடுத்த நம்பர் 15வது நம்பர் 25-71-00 110 44, 110 44ல் 40 40 40 55, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 1 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 1 மதிப்பெண், மீதி எல்லாத்துலேயும் 40 40 55 வாங்கியிருக்காங்க. அடுத்து 25-71-00 110 45, 25-71-00 110 45, 40 மதிப்பெண் 40 மதிப்பெண். அடுத்து ஆப்ஷன் டிஸ் ஆகிருக்காங்க. தமிழ் டைப்ரைட்டிங் 20 மதிப்பெண்ணில் 18 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 18 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்த நம்பர் ஃபுல்லாகவே ஆப்ஷன் டிஸ் ஆகிருக்காங்க. அடுத்து 25-71-00 110 48, 110 48, அந்த தேர்வர் வந்து 45 45 50, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 8 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 45 45 50, 20க்கு 8 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து 25-71-00 110 49, 110 49 வந்து பார்த்திங்கன்னா 50 50 65 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 50 50 50 65, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்த நம்பர் 25-71-00 110 50, 110 50, 65 65 65, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 65 65 65, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 0. அடுத்த நம்பர் ஆப்ஷன் டிஸ் ஆகிருக்காங்க. 25-71-00 110 57, 110 57, 40 40 40, அடுத்து ஒரு 50 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 25-71-00 110 57, இதுக்கு 40 40 40, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 0 மதிப்பெண், வேறு எல்லாத்துலேயும் 40 40 50 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து 24வது நபர் 25-71-00 110 58, 110 58ல் 65 65 70, தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 19 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 65 65 70, தமிழ் டைப்ரைட்டிங்கில் இதான் ஹையஸ்ட் மார்க்கு, 20க்கு 19 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 25-71-00 110 58, மிகப்பெரிய ஸ்கோர் தான்ப்பா. கண்டிப்பாக பணி வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப உறுதி செய்யப்படுது இந்த நபருக்கு. 65 65 70, 20க்கு 19 மதிப்பெண் தமிழ் டைப்ரைட்டிங்கில். மொத்தம் இதில் 23 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. இதில் நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4-5 பேஜஸ் மட்டும் பார்த்துருவோம். அடுத்து 25-71-00 110 59, 110 59, 45 45 60, தமிழ் டைப்ரைட்டிங் 20க்கு 0 மதிப்பெண். இதில் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றது 8 மதிப்பெண் எடுக்கணும். 8க்கு கீழே இருந்தாலே அவங்க தான் ஃபெயிலு. ஓகேங்களா. அடுத்து 25-71-00 110 60, 110 60, 45 45 55, 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ குவாலிஃபை ஆகலை. 45 45 45 55, தமிழ் டைப்ரைட்டிங்கில் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுக்கலை. ஸோ கெட்டிங் ஃபெயில். அடுத்து 25-71-00 110 62, 55 55 55, 20க்கு தமிழ் டைப்ரைட்டிங்கில் 16 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. குவாலிஃபைங்கை விட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. 20க்கு 16 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 55 55 55 16. அடுத்து 25-71-00 110 63, 110 63, 60 60 55, 20 மதிப்பெண், முழுமையான ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 28வது சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட். 25-71-00 110 63, 110 63ன்ற அந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஓரளவு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பணி வாய்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு சான்சஸ் ஆர் தேர், அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 60 60 55 20, ஸ்கில் டெஸ்ட்டில் முழுமையான மதிப்பெண் வாங்கியிருக்காங்கப்பா. ஓகேங்களா. 20 மதிப்பெண் தமிழ் டைப்ரைட்டிங்கில் 20க்கு 20 வாங்கியிருக்காங்க. இவங்க தான் முதல் கேண்டிடேட் இந்த லிஸ்ட்டில். இந்த முதல் 28 நபர்களில் இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் 20 வாங்கியிருக்காங்க. இன்னொரு நபர் 19 வாங்கியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 8, 8க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நாட் குவாலிஃபை. அடுத்த நம்பர் ஆப்ஷன் டிஸ் ஆகிருக்காங்க. அடுத்து 25-71-00 110 68, 110 68, 35 35 0 8,
35 08. அடுத்த நம்பர் ஆப்ஷன்டிஸ் ஆயிருக்காங்க. அடுத்த நபர் 25 71 00 110 75 110 75 65 65 55 19. தமிழ் டைப் ரைட்டிங்கில் 20க்கு 19 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கும் அதிகபட்ச சான்ஸ் இருக்குது வேலை கிடைக்க. 65 65 55 19. அடுத்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா 25 71 00 110 77 50 50 35 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க தமிழ் டைப் ரைட்டிங்கில். ஸோ நாட் குவாலிஃபை தான் ஆக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 8 மார்க் மினிமம் மதிப்பெண் வாங்கணும். அடுத்த நம்பர் 25 71 00 110 79 110 79 வந்து பார்த்தீங்கன்னா 65 65 65 தமிழ் டைப் ரைட்டிங்கில் 20க்கு 11 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. சான்சஸ் இருக்குது வேலை கிடைக்க. 65 65 65 20க்கு 11 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க தமிழ் டைப் ரைட்டிங்கில். சீரியல் நம்பர் 34. என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 25 71 00 110 79. அடுத்த நபர் 25 71 00 110 80 ஆப்ஷன்டிஸ் ஆயிருக்காங்க. 25 71 00 110 81 110 81 45 45 35 6. இதில் இந்த 6ன்றது நாட் செலக்டட் மார்க்கு, ஏன்னா 8க்கு மேலே எடுக்கணும் மினிமம். அப்போ 45 45 35 + 6. அடுத்த நம்பர் 25 71 00 110 83 110 83 55 55 60. இங்கே 0 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க தமிழ் டைப் ரைட்டிங். 20க்கு 8வது எடுக்கணும். ஸோ அடுத்து 25 71 00 110 87 110 87 50 50 50 40 + 8. கரெக்டாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க. குவாலிஃபைங் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 110 87 50 + 50 + 40 8 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து 25 71 00 110 89 30 30 55 தமிழ் டைப் ரைட்டிங்கில் 20க்கு 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 20க்கு 3 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்த நபர் 40வது நபர் 25 71 00 110 90 110 90ல் 70 70 70 + 17. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பணி நியமன ஆணை இவங்களுக்கு 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 70 70 70 எல்லாமே ஃபுல் மார்க் தான் குவாலிஃபைங் மார்க்ஸுக்கு. ஓகேங்களா, பியூர் மெரிட் லிஸ்ட் தான். சீரியல் நம்பர் 40. ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் 25 71 00 110 90 70 70 70. தமிழ் டைப் ரைட்டிங்கில் 20க்கு 17 மதிப்பெண் 20க்கு 17 மதிப்பெண் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இங்கே பிரகாசமாக இருக்குது. அடுத்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 71 00 110 95 70 70 70 தமிழ் டைப் ரைட்டிங்கில் 17 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படுது. அடுத்து 25 71 00 110 97 65 65 65 தமிழ் டைப் ரைட்டிங்கில் 19 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 20க்கு 19 நல்ல ஸ்கோர், இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படுது. இது ஆப்ஷன் டிஸை தவிர்த்துட்டு அடுத்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 71 00 111 111 07 111 07 65 65 60 18 தமிழ் டைப் ரைட்டிங்கில் 20க்கு 18 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. சீரியல் நம்பர் 48 இருக்கக்கூடிய தேர்வர் 65 65 60 18 மதிப்பெண் 20க்கு. அடுத்த நம்பர் ஒரு இதில் ஆப்ஷன் டிஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 இருக்கக்கூடிய நபர். ஓகேங்களா, அவங்களுக்கும் அந்த வாய்ப்புன்றது ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 25 71 00 111 25 111 25 60 60 70 ப்ளஸ் ஒரு 18 20க்கு 18 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. நல்ல ஸ்கோர், இவங்களுக்கும் பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த சீரியல் நம்பர் 50 இருக்கக்கூடிய நபர் 25 71 00 111 15 அதாவது 111 15 45 45 65 13 நல்ல ஸ்கோர் 45 45 65 13 தமிழ் டைப் ரைட்டிங்கில் 20க்கு 13 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 55 இருக்கக்கூடிய நபர் 25 71 00 111 29 111 29ல் 60 60 70 + 5. இங்கே வந்து நேர்காணல் தமிழ் டைப் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 8 மதிப்பெண்ணுக்கு கீழே இருக்குது. ஸோ கொஞ்சம் கிடைக்கிறது சந்தேகம்தான், ஏன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துருந்தாங்க. தமிழ் டைப் ரைட்டிங்கை பொறுத்தவரை மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 8 அப்படின்றது 8க்கு கீழே இருந்தாலே நாட் குவாலிஃபைங் தான். அடுத்து 25 71 00 111 30 50 50 50 55 19. ஓகேங்களா, இதுதான் இதற்கான கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 350 பேர் இருந்தாங்க. இதில் நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்டாக ஆப்ஷன்டிஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதற்கான அந்த ஃபைனல் ரிசல்ட் இதுக்கப்புறம் ஓவி லிஸ்ட் வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அப்டேட் ஆகும். மொத்தம் 350 நபர்களுக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான மதிப்பெண் வெளியிட்டிருக்காங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.